மார்ச் 13. இன்றைய புனித இப்ராசியா. புனித இப்ராசியா கான்ஸ்டாண்டினோபிளில் கிபி 380 ஆண்டு பிறந்தார். பேரரசர் தியோடோசியஸின் உறவினரான இவரது தந்தை நகர ஆளுநராகவும் அரசவை உறுப்பினராகவும் இருந்தார். இப்ராசியா சிறுமியாக இருக்கும்போதே தந்தை இறந்தார். அதன்பின் அரச மரியாதையுடன் அரண்மனையில் வாழ அரசர் வற்புறுத்திய போதும் இப்ராசியாவின் தாய் அதை மறுத்து மகளை அழைத்துக் கொண்டு எகிப்தில் தங்களுக்கென்று இருந்த ஒரு தோட்டத்திற்கு சென்றார்கள். துறவிகள் போலவே தன்னொடுக்கத்திலும் ஜெபத்திலும் இவள் தாய் வாழ்வை நடத்தினார். இவர்கள் தங்கியிருந்த தோட்ட வீட்டிற்கு அருகிலேயே துறவு மடம் ஒன்று இருந்தது. அவ்வப்போது அங்கு செல்லும் தாய் தன் மகளையும் அங்கு அழைத்து செல்வது வழக்கம். துறவு மடத்தின் ஒழுங்குகளும் ஜெபங்களும் இப்ராசியாவுக்கு பிடித்து போனது. இப்ராசியாவிற்கு 7 வயது நடந்தபோது தான் அங்கேயே தங்க தாயிடம் விருப்பம் தெரிவித்தார். தாயும் அதற்கு சம்மதித்தார். மகளை விட்டுவிட்டு தனிமையில் இறைவனை துதித்த தாய் சில காலத்திலே இறந்து போனார். தாயினுடைய இறப்பு செய்தி கேள்விப்பட்ட பேரரசர் தியோடோசியஸ் இப்ராசியா தனியாக இருப்பார் என்று நினைத்து அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினார். அவருக்கு திருமணம் முடித்து வைக்கவும் அவர் முடிவு செய்து நகரில் மதிப்பு மிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்த இளைஞனோடு திருமண ஏற்பாட்டையும் ஆரம்பித்தார். பேரரசரின் முடிவுக்கு தான் உடன்பட முடியாதபடிக்கு இறைவன் என்னை தேர்ந்துள்ளார் என்று கடிதம் எழுதிய இப்ராசியா தனது சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாகவும் தனது தோட்டத்தில் உள்ள அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும் அரசருக்கு கடிதம் எழுதினார். மனதார சம்மதம் தெரிவித்த பேரரசர் தான் இறப்பதற்கு சில நாட்கள் முன்பாக இப்ராசியாவின் எண்ணத்தை நிறைவேற்றி 395 ஆண்டு இறந்தார். தாழ்ச்சி, இரக்கம், கனிவு போன்ற பண்புகளுக்கு சொந்தக்காரராக விளங்கிய இப்ராசியா சோதனைக்கு உட்பட்ட நேரங்களில் தன் தலைமை சகோதரன் சென்று வழிகாட்டுதலை பெற்று அதன்படி வாழ்ந்தார். சில நேரங்களில் கடினமான வேலைகளை பரிகாரமாக எடுத்துக்கொண்டு புன்னகையுடனும் தாழ்ச்சியுடனும் அதை செய்து முடித்தார். சாத்தானின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பலரை இவர் குணமாக்கினார். முடக்குவாதமுற்றவர்கள், பேச முடியாதவர்கள், காது கேட்காதவர்கள் ஆகியோர் மீது சிலுவை அடையாளம் வரைந்து குணப்படுத்தினார். இப்படி பல சிறப்பான பணிகளை செய்தவர் கிபி 410 ஆண்டில் தன் 30வது வயதில் இறந்தார்.